வணக்கம். இன்றைய நமது உரையாடலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நிறைவு, ஒரு செழிப்ப தேடிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நாம தீபக் சோப்ராவோட ரொம்ப பிரபலமான செழிப்பை உருவாக்குதல், அதாவது கிரியேட்டிங் எஃப்ளூயன்ஸ் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம் நமக்கு இந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் கிடைச்சிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா, செழிப்பு வெறும் பணமா மட்டும் பார்க்காம, அதையும் தாண்டின ஒரு மனநிலை, ஒரு உணர்வு நிலை பத்தி சோப்ரா சொல்ற கருத்துக்களை உங்களுக்கு புரிய வைக்கணும். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, செழிப்புங்கிறது நம்மளோட இயல்பான நிலைதான். அதை நாம அடையணும்னு இல்ல, அதை நாம கண்டறியணும்னு சொல்றாரு. ஆமா. அது ரொம்ப சரி. இந்த புத்தகத்தோட முன்னுரையே ரொம்ப யோசிக்க வைக்கும். அதுல சொல்ற ஒரு விஷயம், செல்வ உணர்வு நிலை, அதாவது வெல்த் கான்ஷியஸ்னஸ். அது பணம் சம்பாதிக்கிற திறமையை மட்டும் குறிக்கல. அது வாழ்க்கையை ஒரு போராட்டமா பார்க்காம, நம்ம தேவைகள் எல்லாம் ரொம்ப இயல்பா, சுலபமா பூர்த்தியாகும் அப்படின்னு ஒரு ஒரு மாயாஜால பயணம் மாதிரி பார்க்குற மனநிலை. அதுதான் உண்மையான செல்வம்னு சொல்றாரு. அப்படியா? ஒரு மனநிலையா? ஆமா. அதே மாதிரி அறிமுக பகுதியில ஒரு அழகான கதை சொல்றாரு பாருங்க. ஞானத்தோட தெய்வம் சரஸ்வதி. அவங்கள நீங்க உண்மையா தேடினீங்கன்னா, செல்வத்தோட தெய்வம் லக்ஷ்மி தானாவே உங்களை பின்தொடருவாங்கன்னு. ஓ! அதாவது உண்மையான அறிவை தேடும்போது செழிப்புங்கிறது தானா வருங்கிறது இது சொல்லுது. அறிவுக்கும் செழிப்புக்கும் இருக்கிற அந்த ஒரு ஆழமான தொடர்பை இது காட்டுது. ரொம்ப அருமை. அப்போ இந்த உரையாடல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி ஒரு புது பார்வையை கொடுக்கும்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிச்சயமா. முதல்ல சூப்ரா செழிப்பு அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்ம தேவைகள் எல்லாம் சுலபமா பூர்த்தியாகி, நம்ம ஆசைகள் எல்லாம் பெரிய முயற்சி இல்லாம தானாவே நிறைவேறது தான் செழிப்புன்னு சொல்றாரு. ம்ஹும். இது வெறும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு கணமும் நாம உணர்ற அந்த சந்தோஷம், நல்ல ஆரோக்கியம், ஒரு உற்சாகம், அன்பு, இது எல்லாமே செழிப்போட அங்கம்தான். சரி. சரி, இப்போ இந்த செழிப்பு எங்கிருந்து வருதுன்னு தேக்கும்போது தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் நம்மள நேரா குவாண்டம் இயற்பியல் உலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆமா. இது சிலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணலாம். ஆனா அவர் இதை எப்படி இணைக்கிறாருன்னு பாருங்க. சொல்லுங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு மையமான பார்வைனே சொல்லலாம். நாம பார்க்குற எல்லா பொருளும், ஒரு கார் ஆகட்டும், நம்ம உடல், பணம் எல்லாமே அடிப்படையில் அணுக்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆமா. இந்த அணுக்களுக்குள்ள போனோம்னா உப அணு துகள்கள் இருக்கு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதுங்க உண்மையிலே என்ன? அது வெறும் ஆற்றல், அப்புறம் தகவல். ஆ. இதோட அதிர்வுகள் அல்லது அலைகள் தான் அதுங்கன்னு சோப்ரா சொல்றார். ஆற்றலும் தகவலுமா? ஆமா. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய வெற்றிடம், அதுல ஆற்றலும் தகவலும் தொடர்ந்து அதிர்ந்துகிட்டே இருக்கு. சரி. ஆக இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருள் நாம பொதுவா பொருள்னு நினைக்கிற மாதிரி இல்ல. அது ஒரு பொருளற்ற மூலம், நான் ஸ்டஃப்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய், இது வெறும் பொருளற்ற மூலம் இல்ல, இது சிந்திக்கும் பொருளற்ற மூலம் அப்படிங்கிறாரு. திங்கிங் நான் ஸ்டஃப். சிந்திக்குமா? ஆமா. இத கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா சிம்பிளா சொன்னா, பிரபஞ்சத்தோட அடிப்படைங்கிறது வெறும் ஆற்றலும் தகவலும் தான். அதுக்கு ஒரு விதமான பிரக்ஞை, கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஓ! இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க நம்ம எண்ணங்களை கவனிங்களேன். நம்ம எண்ணங்களும் ஒரு வகை ஆற்றல், ஒரு தகவல் உந்துதல் தானே. ம். ஆமா. நமக்குள்ள உருவாகிற எண்ணங்களுக்கும் பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற அந்த அடிப்படை ஆற்றல் தகவல் புலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம பெரும்பாலும் மொழி வடிவத்துல யோசிக்கிறோம். சரி. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நம்ம மனப்பான்மைகள், நம்ம நம்பிக்கைகள், நம்ம எண்ணங்கள், இதுங்க தான் நம்ம அனுபவ உலகத்தை உருவாக்குற ஆற்றல் மற்றும் தகவலோட வெளிப்பாடுகள். நம்ம அக உலகம் நம்ம புற உலகத்தை வடிவமைக்குது. அப்போ நம்ம எண்ணங்கள் அவ்ளோ சக்தி வாய்ந்ததா? ஆமா. நம்ம எண்ணங்கள் நம்ம மூளையில சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. அது நம்ம உடல்நிலையையும் உணர்வுகளையும் மாத்துது. அப்போ நீங்க சொல்றது பார்த்தா நம்ம எண்ணங்களுக்கும் கவனத்துக்கும் இவ்ளோ சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா? இதுதான் அந்த கவனத்தின் மாயம் அப்படின்னு சொல்றாங்களோ? அதேதான். குவாண்டம் இயற்பியல்ல அந்த பார்வையாளர் விளைவுன்னு ஒன்னு சொல்வாங்களே, அதாவது அந்த சின்ன துகள்கள் நம்ம பார்க்காதப்போ அலைகளா பல சாத்தியக்கூறுகளா இருக்குது. ஆமா, பாசிபிலிட்டிஸ். ஆனா நாம எப்ப அதை கவனிக்கிறோமோ அப்போ அது ஒரு குறிப்பிட்ட துகளா ஒரு யதார்த்தமா மாறுதுன்னு சொல்வாங்களே. சரியா சொன்னீங்க. அதான் சோப்ரா இதை எப்படி விளக்குறாருன்னா, நம்ம கவனங்கிறது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி. அது அந்த எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிற புறத்துல இருந்து குறிப்பிட்ட யதார்த்தங்களை தேர்ந்தெடுக்குது. நாம எதன் மேல தொடர்ந்து கவனம் செலுத்துறோமோ அது நம்ம வாழ்க்கையில வலுப்புறுது. நாம அதுவாவே மாறுறோம் அல்லது அதை நம்ம வாழ்க்கைக்கு ஈர்க்கிறோம்.
ஓ அப்படியா? சூப்பரா சொல்றாரு. நீங்க எங்க உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அங்கதான் நீங்க இருக்கீங்க. உண்மையில நீங்க உங்க கவனம் தான். இது எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. ஆமா, நம்ம கவனம் எங்க இருக்கோ அதுதான் நம்ம யதார்த்தமா விரியுது. அதேதான். இது கேக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கு. அப்போ இந்த மனப்பான்மைய, இந்த கவனத்தை எப்படி வளர்க்கறது? இதுக்கு தான் ஆசிரியர் ஏ முதல் Z வரைக்கும் சில வழிகாட்டுதல்கள், சில மனப்பான்மைகளை சொல்றாரு. ஆமா. ஆனா அது ஒரு சட்டமா பார்க்க வேண்டாம். ஒரு விழிப்புணர்வு பயிற்சியா பார்த்தா போதும்னு சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் வரிசையா பார்க்காம சில முக்கியமானதை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாமா? நிச்சயமா. உதாரணத்துக்கு ஏ, அது அனைத்து சாத்தியக்கூறுகள், ஆல் பாசிபிலிட்டிஸ். நம்மளோட உண்மையான இயல்புங்கிறது எந்த எல்லைகளும் இல்லாதது, எல்லையற்ற சாத்தியங்களை கொண்டதுன்னு உணர்றது. ம். இந்த எண்ணத்தோட ஒரு நாள ஆரம்பிச்சா பிரச்சனைகளை பார்க்கற விதமே மாறிடும் இல்லையா? தடைகளை தாண்டி வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிப்போம். கண்டிப்பா. அடுத்து ஜே பாருங்க. தீர்ப்பு கூற வேண்டிய அவசியம் இல்ல. நோ ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நாம பாட்டுக்கு எல்லாத்தையும் நல்லது, கெட்டது, சரி, தப்புன்னு முத்திர குத்திட்டே இருக்கோம். இது மனசுக்குள்ள ஒரு மாதிரி சலசலப்பு, ஒரு பதற்றத்தை உருவாக்குது. சரிதான். இந்த தீர்ப்பு சொல்றத குறைக்கும்போது மனம் அமைதியாகுது. அந்த அமைதியான நிலையில தான் நம்ம உண்மையான இயல்போட, அந்த எல்லா சாத்தியக்கூறுகளோட புலத்தோட நாம இணைய முடியும். இதத்தான் இடைவெளி, கேப்னு சொல்றாரு. எண்ணங்களுக்கு நடுவுல வர்ற அந்த அமைதியான இடைவெளி. சரி சரி. அப்புறம் ஜிங்கிற எழுத்து நிறைய விஷயங்களை குறிக்குது. அதுல முக்கியமானது நன்றி, கிராட்டிடியூட். அப்புறம் தாராள குணம், ஜெனராசிட்டி. ஆமா. நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லும்போது அது ஒரு வித நிறைவு மனப்பான்மையை உருவாக்குது. அது இன்னும் செழிப்பை ஈர்க்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி கொடுக்கறது, அது பணமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், அன்பா கூட இருக்கலாம். கொடுக்கும்போது நம்ம பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட இணையறோம். அப்படி ஜி குறிக்கோளையும் குறிக்குது. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்டோட. என்ன அது? குறிக்கோளை தெளிவா மனசுல வச்சுக்கணும். ஆனா அதோட விளைவு மேல பற்று வைக்க கூடாதுங்கிறாரு. டிட்டாச்மெண்ட். ஓ, நோக்கத்தை விதைச்சிட்டு பிரபஞ்சம் அதை எப்படி நிறைவேற்றுங்கிறத அதோட வழியில விட்டுறணும். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அடுத்த ஐக்கு வரீங்க. வளைந்து கொடுக்காத நோக்கம், அன்பெண்டிங் இன்டென்ட். இது எப்படி டிட்டாச்மெண்டோட பொருந்தது? நல்ல கேள்வி. சோப்ரா சொல்றது என்னன்னா, நம்ம நோக்கம் தெளிவாவும் உறுதியாவும் இருக்கணும். ஆனா அது எப்ப நடக்குங்கிறதுல நாம பிடிவாதமா இருக்கக்கூடாது. சரி. நோக்கத்து மேல கவனம், செயல்முறை மேல நம்பிக்கை, விளைவு மேல பற்றின்மை, இந்த மூணும் சேரும்போதுதான் ஆசைகள் சுலபமா நிறைவேறும்னு சொல்றாரு. இது ஒரு விதமான நம்பிக்கையோட செயல்படுற மாதிரி. புரியுது. ஆக இந்த ஏசிட் படிகள்ங்கிறது நம்ம மனச, நம்ம கவனத்தை செழிப்போட அதிர்வுக்கேத்த மாதிரி மாத்துறதுக்கான கருவிகள் மாதிரி. ஆமாம். ஆனா இது மட்டும் போதுமா? இல்லன்னு சொல்றாரு சோப்ரா. உண்மையான செல்வங்கிறது இந்த மனப்பான்மைகளுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற அந்த மூலப்புலத்தை, அந்த ஒருங்கிணைந்த புலத்தை உணர்றதுல தான் இருக்கிறாரு. சரி. அந்த புலம்னா என்ன? ஒருங்கிணைந்த புலம் அல்லது தூய உணர்வு நிலைன்னு சொல்றதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அடிப்படை யதார்த்தம்னு சோப்ரா சொல்றாரு. இதுதான் அந்த சிந்திக்கும் பொருளற்ற மூலம்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஆமா. இந்த புலத்துக்கு சில உள்ளார்ந்த குணங்கள் இருக்கு. இதை நாம தியானிக்கிறது மூலமாவோ இல்ல இதன் மேல கவனம் செலுத்துறது மூலமாவோ நாமும் அந்த குணங்களை நமக்குள்ள வளர்த்துக்க முடியும். சரி. அப்படி செய்யும்போது நாம இயல்பாவே செழிப்பா அனுபவிக்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த குணங்கள்ல சிலத பார்க்கலாமா? இதுவும் பெரிய லிஸ்ட் போல இருக்கு. சில முக்கியமானதை மட்டும் சொல்லுங்களேன். ஒன்னு முடிவற்ற ஒழுங்கமைக்கும் சக்தி, இன்ஃபினிட் ஆர்கனைசிங் பவர். ஓ, பிரபஞ்சம் எவ்வளவு இல்ல. இது நாம பொதுவா நினைக்கிற மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் இல்ல. மகிழ்ச்சி பெரும்பாலும் வெளியில இருக்கிற காரணங்களை சார்ந்து இருக்கு. நமக்கு பிடிச்சது நடந்தா சந்தோஷம், பிடிக்காதது நடந்தா துக்கம். சரி. ஆனா பேரானந்தம்ங்கிறது காரணம் இல்லாத உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியான ஒரு ஆனந்த நிலை. இது நம்ம உண்மையான இயல்புன்னு சோப்ரா சொல்றாரு. இந்த பேரானந்தத்தை நாம நமக்குள்ள கண்டுபிடிக்கும் போது வெளிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிலையான அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். இதுதான் உண்மையான செழிப்பு. இது ரொம்ப ஆழமா இருக்கு. மூணாவதா திரும்பவும் அனைத்து சாத்தியக்கூறுகள்ங்கிற குணம் வருது. இது A to Zலயும் வந்துச்சு. இப்ப புலத்தோட குணமாவும் வருது. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா நாம நம்மள சில எல்லைகளுக்கு உட்பட்டவங்களா நினைக்கும் போது நாமளே நம்ம சாத்தியங்களை குறைச்சுக்கிறோம். உண்மைதான். ஆனா நாம அடிப்படையில அந்த எல்லையற்ற சாத்தியக்கூறுகளோட புலத்தோட ஒரு பகுதிதான் உணரும்போது எதுவுமே சாத்தியம்ங்கிற நம்பிக்கை வருது. இது புது முயற்சிகளை எடுக்கவும் பெரிய கனவுகளை காணவும் நம்மள தூண்டுது. சரி, இந்த குணங்களை எல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருது? சோப்ரா 2 முக்கியமான வழிகளை சொல்றாரு. 1. கவனம் செலுத்துதல்,
ஃபோக்கஸ்ட் அவேர்னஸ். ஓ, எப்படி? ஒவ்வொரு நாளும் இந்த புலத்தோட குணங்கள்ல ஒன்னு எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு அமைதி, இல்ல படைப்பாற்றல், இல்ல சுதந்திரம். அந்த வார்த்தைய நாள் முழுக்க உங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி. அதை ஆராயவோ பகுத்து பார்க்கவோ தேவையில்ல. சும்மா அந்த வார்த்தையோட உணர்வை, அதோட அதிர்வை உங்க விழிப்புணர்வுல வச்சிருங்க. அந்த எண்ணம் அல்லது சொல் நம்ம நரம்பு மண்டலத்திலையும் உடம்புலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த குணத்தை நம்ம அனுபவத்துல வெளிப்படுத்தும்னு சொல்றாரு. எண்ணங்களுக்கு நம்ம உடலோட வேதியியல மாத்துற சக்தி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது வழி. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் ஆழமான வழி, தியானம், மெடிடேஷன். தியானம். தியானம் மூலமா மனசோட சலசலப்புங்களுக்கு அப்பால போய் அந்த அமைதியான ஒருங்கிணைந்த புலத்தை நேரடியா அனுபவிக்க முடியும்னு சொல்றாரு. நேரடியாவா? ஆமாம். அப்படி அனுபவபூர்வமா அறியும்போது அந்த புலத்தோட குணங்கள், அமைதி, ஆனந்தம், படைப்பாற்றல் மாதிரி விஷயங்கள் நம்ம அன்றாட செயல்பாடுகள்ல நம்ம இயல்புல தானாவே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்ன ஆழமா அனுபவிக்கும்போது நாம அதுவாவே மாறிடுறோம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான்னு வேதத்துல சொல்றத கூட அவர் இங்க சொல்றாரு. மிகத் தெளிவா இருக்கு. இறுதியா இந்த செழிப்பை உருவாக்குற பயணத்துல 3 முக்கியமான சக்திகள் வேலை செய்யுதுன்னு சோப்ரா சொல்றாரு. ஆமாம். அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஞான சக்தி, கியான் சக்தி. இது அறிவோட சக்தி. அதாவது இந்த விதிகளெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது. சரி. ரெண்டாவது இச்சா சக்தி. இச்சா சக்தி இது நோக்கத்தோட அல்லது ஆசையோட சக்தி. நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்கிறது. மூணாவது ஆத்ம சக்தி அல்லது கிரியா சக்தி. ஆத்ம சக்தி, கிரியா சக்தி. இது ஆன்மாவோட சக்தி, ஆழ்நிலையோட சக்தி அல்லது செயலோட சக்தி. இது அந்த ஒருங்கிணைந்த புலத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பை குறிக்குது. அறிவு, ஆசை, அப்புறம் அந்த தொடர்பு. ஆமா. இந்த 3 சக்திகளும் சரியான அறிவு, தெளிவான நோக்கம், அப்புறம் அந்த மூலப்புலத்தோட தொடர்பு, தியானம் மாதிரி விஷயங்கள் மூலமா ஒன்னா சேரும்போது எந்த ஒரு ஆசையையும், அது பொருள் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஆன்மீகமானதா இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்ற ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இதுல செழிப்பை உருவாக்குறதுக்கான அடிப்படை ஃபார்முலா மாதிரி. ஆமா, அப்படி தெரியுது. அறிவு, ஆசை, செயல்பாடு 3 சேரும்போது வெற்றி நிச்சயம் போல. சரியா சொன்னீங்க. ஆக இந்த உரையாடல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். தீபக் சோப்ராவோட பார்வையில செழிப்புங்கிறது வெறும் பணம் அல்லது பொருள் அல்ல, அது நம்மளோட இயல்பான நிலை, ஒரு நிறைவான உணர்வு நிலைன்னு பார்த்தோம். ஆமா. நம்ம எண்ணங்களும் குறிப்பா நம்ம கவனமும் நம்ம யதார்த்தத்தை வடிவமைக்கிறதுல எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். குவாண்டம் இயற்பியலோட பார்வையை அவர் எப்படி இதுக்கு பயன்படுத்துறாருன்னு கொஞ்சம் பார்த்தோம். சரி. அவர் சொல்ற அந்த ஏசட் படிகளும் ஒருங்கிணைந்த புலத்தோட குணங்களும் நம்ம மனப்பான்மையை மாத்தி அந்த உள்ளார்ந்த செல்வ உணர்வு நிலையை நமக்குள்ள வளர்க்கறதுக்கான சில கருவிகள். இதன் மேல கவனம் செலுத்துறதும் தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா அந்த மூலப்புலத்தோட நேரடியா நம்மளை இணைஞ்சுக்கிறதும் செழிப்பான வாழ்க்கையை அனுபவிக்க உதவுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். ஆமா. இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கும் சரி, கேட்கறவங்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க இப்போ எதுல உங்க கவனத்தை செலுத்திட்டு இருக்கீங்க? நல்ல கேள்வி. உங்க எண்ணங்கள், உங்க கவனம் எங்க போகுது? சோப்ரா சொல்ற மாதிரி நீங்க உங்க கவனத்தை எங்க செலுத்துறீங்களோ அங்கதான் நீங்க இருக்கீங்க. உண்மையில நீங்க உங்க கவனம் தான். ஆமாம். ஒருவேளை செழிப்புங்கிறது நம்ம புதுசா கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டிய ஒண்ணு இல்லையோ, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற, ஆனா காணப்போக்குல நம்ம மறந்து போன ஒண்ண தூசி தட்டி திரும்ப எடுக்கிறது தானோ? நிச்சயமா அப்படி இருக்கலாம். இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் அப்படி ஒரு சிந்தனைய தூண்டுது. இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கவனம் எங்க போகுதோ உங்க வாழ்க்கை அங்க விரியுது. இந்த ஆழமான சிந்தனைகளோட இன்றைய உரையாடல நாம நிறைவு செய்யலாம். இந்த பார்வைகள் உங்க வாழ்க்கையில ஒரு புது புரிதலையும் ஒருவேளை ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும்னு நம்புறோம். நன்றி. மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். நன்றி.